வணக்கம், நான் காயத்ரி, கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் கிரிஷ் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தரோட யூனிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யூனிக் பேட்டர்ன் தான் நம்மளோட பர்சனாலிட்டி. இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா சைக்காலஜியில் நிறைய தியரிஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான தியரி எரிக்சனோட சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் நம்ம ஒரு கிரைசிஸை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு கட்டத்தில் இருக்க விஷயங்களையும் எப்படி நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்றது தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாகவே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் என்னென்னா ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். நம்பிக்கை, அதுக்கு எதிர்மறையாக நம்பிக்கை இன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா நம்ம பிறந்து வெளில வந்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம பாலுக்காக அழுவோம். அப்போது அம்மா போய் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்கள அரவணைச்சு அவங்க கூட இருக்கும்போது அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ட்ரஸ்ட் உருவாகும். ஒருவேளை அந்த குழந்தை அழுகும்போது அவங்க அம்மா அந்த குழந்தைய கவனிக்கலை, அந்த குழந்தைய பார்க்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு மிஸ்ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கையின்மை உருவாக வாய்ப்பு இருக்கு. நான் அழுதேன் அப்படின்னா எனக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்றத அந்த இடத்துல அப்போ வந்தாங்கன்னா எனக்கு ஒரு ட்ரஸ்ட் உருவாகுது. இல்லை அப்படின்ற பட்சத்தில் மிஸ்ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல அப்போ உருவாகிறது கடைசி வரையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்லையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.